வெரி குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க பிள்ளைகளே? ஆல் ரைட். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஸ்பிளிட் டயக்ராஃப்னா என்னன்னு பார்த்தோம். மேஜிக் கீ, ஸ்பிளிட் டயக்ராஃப், சைலண்ட் டீ எல்லாமே ஒரே ஆளுக்கு அத்தனை பெயர் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டா? எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கா? சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் கிளியரா இருக்குன்னா சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க கிளியர்னு. ஸோ ஸ்பிளிட் டயக்ராஃப்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது டயக்ராஃப்னா ரெண்டு சவுண்ட் சேர்ந்து வர்றது பார்த்தோம். பட் இங்க ஏன் ஸ்பிளிட் டயக்ராஃப்னு சொல்லணுன்றது லாஸ்ட் டைமே நான் சொன்னேன். ரெண்டு சவுண்ட்ஸையும் பிரிச்சு, ஆனா அது ஒரே சவுண்டா தான் சொல்லுது. ஏ என்ற சவுண்ட் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். இது பாருங்க. இந்த இ வந்து இத மேஜிக்கையும் ஏன் சொல்றாங்கன்னா, இந்த இ லாஸ்ட்ல வர்றது வந்து இதோட மேஜிக்க அந்த வவல் மேல சொல்லிட்டு அத லாங் சவுண்ட் சொல்ல வைக்கும். ஏ ப அண்ட் இ வந்து சைலண்டா இருக்கும். ஸோ இ சைலண்டா இருக்கிறதுனால அதுக்கு பேர் சைலண்ட் இ. இ அதோட மேஜிக் அந்த முன்னாடி வர வவல் மேல பண்ணிட்டு அதை வந்து அதோட சவுண்டு சொல்ல வைக்காம அதோட லாங் சவுண்டு தான் சொல்ல வைக்கும், அதோட பெயரை தான் சொல்ல வைக்கும். அதனால அதுக்கு பேர் மேஜிக் கீ. ஸ்பிளிட் டயக்ராஃப் ஏன் பேருனா ரெண்டு வவல்ஸ்க்கு நடுவுல இந்த கான்சனன்ட் அதை பிரிக்குது. அதனால அதுக்கு ஸ்பிளிட் டயக்ராஃப் பேருன்னு போன கிளாஸே சொல்லி கொடுத்துருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேர்டு கேன், இது வந்து நம்ம ஷார்ட் வவலா தான் இப்போ படிக்கிறோம். ஏன்னா இது நார்மலா சிவிசி பேட்டர்ன்ல இருக்கு. இப்போ இங்க ஒரு இ போட்டதுனால அதோட மேஜிக் இது மேல பண்ணிட்டு இந்த வவல் மேல மேஜிக்க பண்ணா இந்த வவல் வந்து ஷார்ட் சவுண்ட் பதிலா லாங் சவுண்ட் சொல்ல போகும். அப்போ ஏன கேன்னு தான் படிப்போம். கரெக்டா? கேன்ல இருந்து கேன் ஆயிடுச்சு. ஏன் அப்படி ஆயிடுச்சு? ஏன்னா இந்த ஈனால இது வந்து அதோட மேஜிக் சவுண்ட் தான், மேஜிக் பண்ணதுனால அதோட லாங் சவுண்ட் தான் சொல்லும், ஷார்ட் சவுண்ட் சொல்லாது. அதே மாதிரிதான் ஈக்கும். ஏ இ ஐ ஓ யூ, இந்த அஞ்சு வவல்ஸ் இருக்குல்ல, அந்த அஞ்சு வவலுக்குமே ஸ்பிளிட் டயக்ராஃப் அதே கான்செப்ட் தான். இப்ப ஈக்கும் பாருங்க அதே கான்செப்ட் தான். இ டேஷ் ஈனா ஈவ, ஈவன் தான் படிப்பேன். இது ஏவ அப்படின்னு படிக்க மாட்டேன். ஏன்னா என்ன பண்ணுச்சு, ஈ வந்து அதோட மேஜிக் இது மேல பண்ணதுனால இது ஈன்னு சொல்லுச்சு. அதே மாதிரி இங்க வந்து டிஹெச்ன்ற டயக்ராஃப் இருக்கு. த ஈம தீம். ஓகேயா? ஸோ நம்ம இதை தான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதை நான் ரீகேப் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம இதுதான் ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் நம்ம பார்த்தோம். ஏவோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் ஏஐன்றது கூட நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஏஒய்ன்னு கூட நம்ம பார்த்தோம். ஏன் எப்போ இது போடலாம்? இது ஸ்டார்டிங் இல்ல நடுவுல இருக்கிறது ஏஐன்னு போடலாம், கடைசியா வரும்போது ஏஒய்ன்னு போடலாம். ஏன் இந்த மாதிரி பண்றோம்? ஏன்னா ஒய்க்கும் ஐ அண்ட் ஈக்கு நடந்த கான்ட்ராக்ட்னால தான். இதுவும் நம்ம பார்த்தோம். ஒய் வந்து மோனோசிலபிக் வேர்டு, ஒரு வவல் இல்ல வேர்டா வந்தா ஒய் வந்து ஐன்ற சத்தம் போடும். மல்டி சிலபிக் வேர்ட் மோர் தேன் டூ வவல்ஸ் இருந்தா அது வந்து ஒய் வந்து ஈன்ற சத்தம் போடும். ஸோ நான் இது எல்லாமே இன்னைக்கு ரீகேப் பண்றேன், கவனமா இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்பிளிட் டயக்ராஃபும் ரீகேப் பண்ணிட்டேன். ஒய் வந்து லாஸ்ட்ல வந்தா லாங் இ இல்ல லாங் ஐன்ற சவுண்ட் கொடுக்கும், அதையும் சொல்லிட்டேன். ஏக்கு ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்கும் சொல்லிட்டேன். அதே மாதிரி ஈயோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்கும் நம்ம பார்த்தோம். சி டபுள் இ வந்தா சி, இது கூட சி தான். அதை தான் நான் உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ் சொல்லி கொடுத்திருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல. எஸ், டபுள் இ வந்தாலும் ஈன்னு சொல்லுவோம், இஏ வந்தாலும் ஈன்னு சொல்லுவோம். பட் இந்த சீனா பாக்குறது, இந்த சீனா கடல் அப்படின்றது. அது தவிர்த்து இந்த ஸ்பிளிட் டயக்ராஃபும் பார்த்தோம், இ டேஷ் இ. அதே மாதிரி ஒய் வந்து ஈன்ற சத்தம் போடும். ஸோ ஒய் ஈக்கு வந்து எத்தனை 4 ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் இருக்கு, 1 2 3 4. ஓகேயா? ஸோ அதையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல. ஸோ ஜிக்கு வந்து சாஃப்ட் சவுண்ட் இருக்கு, ஹார்ட் சவுண்ட் அண்ட் சாஃப்ட் சவுண்ட் இருக்கு. அது வந்து இஐ அண்ட் ஒய்யோட வர முதலாம் ஜி வந்து ஜேன்ற சத்தம் போடும். அதே மாதிரி சிக்கும் ரெண்டு சவுண்ட் இருக்கு, க அண்ட் ஸ். இதெல்லாம் எப்போ போடும்? இ ஐ அண்ட் ஒய்யோட வர முதலாம் இந்த சிக்கும் ஜேக்கும் சாஃப்ட் சவுண்ட் ஹார்ட் சவுண்ட் ரெண்டு இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாவே ரிவிஷன் பண்றேன். ஒரு 5 மினிட்ஸ்ல ரிவிஷன் முடிஞ்ச உடனே நம்ம இது ஈயோட இன்னும் சவுண்ட்ஸும் பார்க்க போறோம். அதே மாதிரி ஹெச்சுக்கு, ஹெச்சோட நான் வந்து டயக்ராஃப் சொல்லியிருந்தேன். கான்சனன்ட் ரெண்டு கான்சனன்ட் சேர்ந்து சிஹெச்சுக்கு 3 சத்தம் இருக்கு, ச க ஷ்.
3 சத்தம் இருக்கு. பட் 90% ஆஃப் த வேர்ட் சிஹெச் தான் சவுண்ட் கொடுக்கும். ஓகேயா? அப்போ இந்த சிஹெச் வந்து எண்டில் வரும்போது டிசிஹெச்சும் சிஹெச்ன்ற 2 சத்தம் போடும். அது எப்போல்லாம் போடும்? லாங் ஸ்பெல்லிங் வரும்போது ஷார்ட் வவலா இருக்கும்போது லாங் ஸ்பெல்லிங் எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. ஓகேயா? அதே மாதிரி எஸ்ஹெச்ன்றது ஷ்ன்னு சத்தம் கொடுக்கும். டிஹெச்ன்றது 2 விதமா இருக்கு, த அண்ட் த அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பிஹெச்ன்றது அப்படின்னு சத்தம் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். டபிள்யூஹெச்ன்றது என்ற சத்தம் கொடுக்கும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ ஹெச்சோட கான்செப்ட், ஒய்யோட கான்செப்ட், ஜியோட சாஃப்ட் சவுண்ட் ஹார்ட் சவுண்ட், சியோட ஹார்ட் சவுண்ட் சாஃப்ட் சவுண்ட், அப்புறமா இந்த மாதிரி டிஜிஇ அண்ட் ஜிஇ. ஏன்? ஏன்னா இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டு நாட் எண்ட் இன் ஜே. அதனால ஜேக்கு பதிலா டிஜிஇ இல்ல ஜி வரும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இப்போ பேஜ்ன்னு ஒரு வார்த்தை எழுதுறேன்னா பேஜ் இப்படி எழுதுறது இல்ல. நம்ம என்ன எழுதுறோம்? ஜேல வேர்ட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எண்ட் ஆகாதனால நம்ம வந்து பேஜ் ஏ என்ற லாங் வவல் தான் வருது. அதனால ஜி தான் எழுதணும். இங்க லாங் வவல் வந்தா ஜி எழுதணும். அப்போ டிஜி எப்போ எழுதுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ்ன்ற வேர்டு சொல்றேன். ஷார்ட் வவல் வருது, அப்போ டிஜி. அப்ப இந்த டிஜி மொத்தமா சேர்ந்து ஒரு சவுண்ட் தான் கொடுக்குது, ஜன்ற சத்தம், பேஜ். ஸோ இது வரைக்கும் கிளியரா? ரிப்பீட்னு சொல்றீங்க, எந்த கான்செப்ட் ரிப்பீட் பண்ணணும்? இந்த டிஜியா? டிஜினா டிஜி டைப் பண்ணுங்க. ஓ, தமிழ் வித்யாலயம் ரிப்பீட்னு சொல்லியிருக்கீங்க. எது ரிப்பீட் பண்ணணும்? இதா டிஜியா இல்ல மொத்தமாவே ரிப்பீட் பண்ணணுமா? ப்ளீஸ் டைப். ஸ்பிளிட் டயக்ராஃப்ல டவுட்னா ஸ்பிளிட்னு டைப் பண்ணுங்க. டிஜி டவுட்னா டிஜின்னு டைப் பண்ணுங்க. ஆறுன்னு டைப் பண்ணியிருக்கீங்க தமிழ் வித்யாலயம். ப்ளீஸ் இல்ல அன்மியூட் பண்ணி கூட சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். நீங்க எதுவும் டைப் பண்ணல? ஓகே. ஸோ இப்போ ஈக்கு வந்து இன்னும் 2 சவுண்ட்ஸ். சாப்பு மல்கண்டா கிளியர்னு சொல்லிட்டீங்க. ஆல் ஓகே, எல்லாமே ரிப்பீட் பண்ணணுமா? ஓகே. இதை நான் திருப்பி இப்போ உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுவேன். இங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பிளிட் டயக்ராஃப் ஏன் சொல்றோம்னா, இல்ல மேஜிக்னா, இப்ப நான் வந்து இந்த வார்த்தை எழுதுறேன் கேன். இதை நம்ம என்ற ஷார்ட் வவலா தான் படிச்சோம். எப்போல்லாம் உங்களுக்கு ஈ என்ற சத்தம் வருதோ, ஈயோட வருது, இப்போ ஈ வருது, அப்ப 2 வவல் வருது. அப்ப நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா, when 2 vowels are walking the first one does the talking. 2 வவல் சேர்ந்து வரும்போது முதல்ல இருக்கிறது தான் பேசும், முதல்ல இருக்கிறது தான் அதோட பெயர் சொல்லும். நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா? ஏஐ இதுக்கெல்லாம் சொல்லும் போது ஏ என்ற லாங் பேர் தான் சொல்லுதுன்னு, அதை தான் இங்கேயும் ஃபாலோ பண்றோம். இப்ப நம்ம இந்த ஈ வந்து இதோட மேஜிக் அந்த வவல் மேல போட்டதுனால ஈ வந்து சைலண்ட் ஆயிடும், குவயட் ஆயிடும். ஈ பேசாது. அதுக்கு பதிலா இந்த ஏவை வந்து அதோட லாங் சவுண்ட் சொல்ல வைக்கும். ஏன்னு கேன்னு தான் படிக்கணும். அப்ப நீங்க முன்ன என்னவா படிச்சுட்டு இருந்தீங்க? ஆனன்னு படிச்சுட்டு இருந்தீங்க. இத வந்து ஷார்ட் சவுண்டா படிச்சுட்டு இருந்தீங்க. இங்க வந்து லாங் சவுண்டா படிக்கிறீங்க. ஏன் லாங் சவுண்டா படிக்கிறீங்கன்னா இங்க ஒரு மேஜிக் கீ வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் பார்த்தோம். அப்படி நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா போன கிளாஸ் நான் ஃபுல்லா உங்களுக்கு நடத்தியிருந்தேன், பட் நீங்க அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன் தமிழ் வித்யாலயம். ஸோ நீங்க இந்த வீடியோ போய் பாருங்க. இன்னைக்கு திருப்பி அந்த கான்செப்டை நான் மற்ற வேர்ட்ஸோட ரிப்பீட் பண்ணுவேன், இந்த இந்த வவல்ஸோட ரிப்பீட் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். பட் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு பேர் ஏன் ஸ்பிளிட் டயக்ராஃப்னா, இந்த என் வந்து இந்த 2 பேரையும் பிரிக்குது பாருங்க. ஏ டேஷ் இ, இந்த டேஷ்ல யார் வந்தா இந்த என் வந்து அதை பிரிக்குது. இப்ப நீங்க பாருங்க, இப்ப நான் இங்க ஒரு பேவை போடுறேன். அப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த மேஜிக் இங்க போட்டுடுச்சு. ஏப்ப இத வந்து ஆப்பன்னு படிக்க மாட்டோம், ஏப்பன்னு தான் படிப்போம். ஏன்னா ஈ இருக்கும் போது எல்லாம் லாஸ்ட்ல ஈ சைலண்டா இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி உள்ள வவல் வந்து அதோட பெயரை தான் சொல்லும், அதோட சவுண்ட சொல்லாது. அந்த கான்செப்ட் தான் இதுவும் இந்த இந்த ரெண்டுமே. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒய் வந்து கடைசியா வரும்போது மைன்ற வரும்போதெல்லாம் இது வந்து ஐன்ற லாங் சவுண்ட் கொடுக்குது. அதே ஹாப்பின்ற வேர்டுல எல்லாம்
ஈன்ற சவுண்ட் கொடுக்குது. ஏன் ஈன்ற சவுண்ட் கொடுக்குது? ஏன்னா ஆல்ரெடி ஒரு வவல் இருக்கு, மல்டி சிலபிக் வேர்ட். ரெண்டு வவல் வந்தா ஒய் வந்து ஈன்ற சத்தம் கொடுக்கும். ஒரு வவல் வந்தா ஐன்ற சத்தம் கொடுக்கும். இங்க எங்க மிஸ் வவல் இருக்குன்னா இந்த ஒய் தான் அந்த வவலா ஆக்ட் பண்ணுது, ஏன்னா ஐன்ற சத்தம் கொடுக்குது. அதே மாதிரி ஜிக்கு வந்து ரெண்டு சத்தம் இருக்குன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஜி வந்து கன்ற சத்தம் போடும். பட் இ ஐ அண்ட் ஒய்க்கு வரத்துக்கு வந்தா நீங்க வந்து ஜ ஜ ஜ தான் சத்தம் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இத நம்ம கயண்ட்னு படிக்கிறது இல்ல, ஜெயண்ட் ஜ தான் படிப்போம். ஏன்னா ஜேக்கு முன்னாடி யார் வந்திருக்கா? ஐ வந்திருக்கா. ஜெயண்ட்னு தான் படிப்போம். இத ஜ ஜ ஜ ஜ தான் படிப்போம். இத கயண்ட்னு படிக்க மாட்டோம். ஜெயண்ட் ஜெயண்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் சியும். சி வந்து இப்போ சர்க்கஸ்ன்ற வேர்டு வருதுன்னா இங்க வந்து சி வந்து சாஃப்ட் சவுண்ட் எஸ்ன்ற சத்தம் தான் போட்டுது. ஏன்னா சிக்கு பக்கத்துல யார் வந்திருக்கா? ஐ வந்திருக்கா. அப்போ சர் கஸ் இந்த இடத்துல திருப்பி க சத்தம் தான் கொடுத்தது, ஏன்னா சிக்கு பக்கத்துல யூ வந்திருக்கு. ஓகேயா? சோ சி வந்து ரெண்டு சத்தம் கொடுக்கும். ஒன்னு சாஃப்ட் சவுண்ட் எஸ்ன்ற சத்தம் எஸ்ன்னு கொடுக்கும், சில டைம் கேன்னு கொடுக்கும். இது எப்ப கொடுக்கும்? எப்பெல்லாம் சிக்கு முன்னாடி இ ஐ அண்ட் ஒய் இருக்கோ அப்பெல்லாம் சி ன்ற சத்தம் கொடுக்கும். கிளியரா? இது எல்லாமே ரீகேப். இது எல்லாத்துக்குமே தனித்தனியா நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நான் உட்கார்ந்து மொத்தமா ரிவைஸ் பண்றேன். ஓகேங்களா? சோ இது எல்லாமே சிஹெச்ன்ற வேர்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹெச் வந்து சியோட வந்தாச்சு, எஸ் ஓட வந்தா ஷ், டி ஓட வந்தா ட அண்ட் த, பி ஓட வந்தா ஃப், டபிள்யூ ஓட வந்தா வ. ஓகேயா? ரைட். சோ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா, இ வந்து இத்தனோட முடியல. ஈக்கு இன்னும் ரெண்டு சவுண்ட் இருக்கு. ஐஇ வந்தாலும் ஈன்ற சவுண்ட் கொடுக்கும், இஐ வந்தாலும் ஈன்ற சவுண்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஐஇ வந்தாலும் ஈன்னு சவுண்ட் கொடுக்கும், இஐ வந்தாலும் ஈன்னு சவுண்ட் கொடுக்கும். இப்ப நம்ம இந்த ரெண்டு சவுண்ட் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? கிளியர்னா தமிழ் வித்யாலயம் கிளியர்னு சொல்லுங்க. இதை நான் உங்களுக்கு திருப்பி ரிப்பீட் பண்றேன். ஓகேங்களா? நான் டிசிஹெச் சிஹெச் எல்லாம் நான் ரிப்பீட் பண்றேன், உங்களுக்கு காமிக்கிறேன் திருப்பி. இது இப்ப நீங்க இது இது ஓகேயா? இப்ப இதெல்லாமே கிளியர்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க தமிழ் வித்யாலயம். நீங்க வீடியோஸ் வந்து இன்னொரு வாட்டி போய் பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது போன கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணாதனால உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியா இருக்கலாம். பட் நான் திருப்பி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மத்த வவல்ஸோட. கிளியர்னு சொல்லிட்டீங்க. வெரி குட், தேங்க்யூ. இப்ப பாருங்க, இப்ப நம்ம வந்து டயக்ராஃப் பார்க்க போறோம். இது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இப்ப நம்ம டயக்ராஃப் பார்க்க போறோம். என்ன டயக்ராஃப்னா ஐஇ அண்ட் இஐ. ஓகேங்களா? அதோட வேர்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஐஇ கூட ஈன்னு சொல்லும், இஐ கூட ஈன்னு சொல்லும். அப்படின்ற போது நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். வேர்ட்ஸ் பாருங்க. இப்ப நீங்க படிங்க படிங்க. இதை ஈன்னு படிக்கணும். இந்த டபுள் இ வரும்ல, அதே மாதிரி ஈன்னு தான் படிக்கணும். இப்ப நீங்க படிங்க. இதை படிக்க வருதான்னு வருதா? ஃபீல்டு ஃபீல்டு வருதா? படிக்க பாருங்க. ஃபீல்டு. இப்ப நீங்க படிங்க இத. சோ நீங்க என்ன பண்ணணும்? இங்க டபுள் சவுண்ட்ஸ் வருதான்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அப்ப இங்கேயும் ஒரு டயக்ராஃப் இருக்கு, இதுவும் ஒரு டயக்ராஃப், இது வந்து ஒரு சிங்கிள் சவுண்ட். அப்ப இத படிங்க, கூட்டி படிங்க. நான் கடகடான்னு எழுதுறேன், நீங்க தான் படிக்கணும். நான் படிச்சு காமிக்கிறேன், பட் உங்களுக்கு படிக்க வருதான்னு பாருங்க. இத்தனை வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க. படிச்சு படிச்சு எழுதுங்க, அப்படியே காப்பி பண்ணாதீங்க. பிளெண்ட் பண்ணி பண்ணி எழுதுங்க பார்க்கலாம். நான் படிச்சு காமிப்பேன், ஆனா உங்களுக்கு படிக்க வருதான்னுக்காக நான் இப்ப படிக்காம இருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் படிச்சு காமிக்கட்டுமா? ரைட், நான் படிச்சு காமிக்கட்டுமா? ஓகே. இங்க பாருங்க. th th ஈஃப் தீஃப் சீஃப். இங்க யார் வந்திருக்கா? சி வந்திருக்கா. சியோட சி வந்து சி வந்து இ ஐ அண்ட் ஒய் ஓட வந்தா சி என்ன சத்தம் கொடுக்கும்? அதோட சாஃப்ட் சவுண்ட் சத்தம் தான் கொடுக்கும். அதனாலதான் இதெல்லாம் ரிவைஸ் பண்றேன் நான். இப்போ பாருங்க. அப்ப சிய இங்க கேன்னு படிச்சா தப்பா வரும். க க சவுண்ட் வந்தா தப்பா வரும். ஏன்னா சி வந்து இ அண்ட் ஐயோட வரும் போதெல்லாம் அதோட சாஃப்ட் சவுண்ட் தான் சொல்லும்.
ஓகேங்களா? அதுதான் இப்ப படிக்க போறோம். ப ஈஸ் ஸ்ன்னு படிச்சேன் இந்த இடத்துல. இந்த இடத்துல இத வந்து ஸ்ன்னு படிச்சேன். ஏன்னா சிக்கு பக்கத்துல யார் வந்திருக்கா? இ ஐ ஒய்க்கு பதிலா இங்க இ வந்திருக்கு. அப்ப இங்கேயும் பாருங்க. இது வந்து டயக்ராம். ப ஈஸ். இத தனித்தனியா படிச்சீங்கன்னா ப இ எ ப இ எ க எ ப இ க அ அ எல்லாம் ஒண்ணுமே கூட்டவே முடியல பாருங்க. நான் தனித்தனியா படிச்சேன்னா கூட்டவே முடியல பாருங்க. ப எ எ இ எ க எ ப இ எ க அ க இன்னும் கூட்டவே முடியல. சோ அதனால ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த வேர்ட்ல ஐன்றது ஈ சத்தம் கொடுக்குது. இந்த இடத்துல சி வந்து இந்த ஸ்ன்ற சத்தம் கொடுக்குது. அப்போதான் என்னால இதை கூட்டி படிக்க முடியும். ப ஈஸ் பீஸ். இப்ப படிக்க முடியுதா? குட். குடா? புரியுதா? இது பாருங்க. கான்சனன்ட் பிளெண்ட் வந்திருக்கு. ப ப ப்ர ப்ர ஈ பிரீஃப். கிர கிர ஈஃப் கிரீஃப். டயக்ராஃப் வந்திருக்கு. ஈஃப் சீஃப். ஈல்டு ஷீல்டு. ல் இ இ இந்த இடத்துல ஷார்ட் சவுண்ட் தான் சொல்லுது பாருங்க. ல் ஈஸ் லில் ஈஸ். இது ரெண்டுமே சேர்ந்தா லில்லுன்னு வருது. ஓகே. இட் இல்ல லில் லில் லில். இது ஈஸ் லில்லீஸ். ஓகே புரியுதா? ஈல்டு ஈஸ்ட். இங்க திருப்பி பாருங்க யார் வந்திருக்கா? சி வந்திருக்கு. சி வந்தா என்னது? அதோட சாஃப்ட் சவுண்ட் தான் படிக்கும். ஸ்ன்னு. ஈஸ் நீஸ். எல்லா இடத்துலயும் ஈ லாஸ்ட்ல வரும்போதெல்லாம் சைலண்டா இருக்கு பாருங்க. ஓகேங்களா? நீஸ். ஸ்ட ஆர் ஓஆர் ஓஆர் இஆர் ஐஆர் வந்தா பாசி ஆர்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? சோ ஸ்டோரீஸ் ஓர். ஓகேங்களா? கிளியரா? இந்த ஸ்டோரின்றது இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல ஒய் என்னது? லாங் இ சவுண்ட் சொல்லுச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு வவல் இருக்கா. மல்டி சிலபிக் மோர் தேன் ஒன் வவல் இருந்தா ஒய் வந்து ஈன்ற சத்தம் தான் கொடுக்கும். ஸ்டோரி இது ஈன்னு சொல்லுச்சு. அப்போ இங்க வந்து இஎஸ் ஆட் பண்ணும்போது இந்த ஒய்க்கு பதிலா ஐ வந்துரும். ஓகேங்களா? ஸ்டோரீஸ் ப்ளூரலா மாத்தும் போது ஐஎஸ் போடணும். ஏன் ஐஎஸ் போடணும்? ஏன்னா ஒய்க்கு பதிலா திருப்பி ஐ வந்து ரிட்டர்ன் வந்துருது. ஆல்ரைட். கிளியரா? டவுட்னு கேட்டிருக்கீங்க. எதுல டவுட்னு சொல்லி டைப் பண்ணுங்க ப்ளீஸ். இல்லாட்டி அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஸ்டோரீஸ் நீஸ் நெஃப்யூ எது டைப் பண்ணுங்க. எந்த வேர்டு டவுட்னு டைப் பண்ணுங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சாப்பு மல்கண்டா கிளியர்னு சொல்லிட்டீங்க. தமிழ் வித்யாலயம் டவுட்னு சொல்லியிருக்கீங்க. எந்த கான்செப்ட்ல டவுட்னு அன்மியூட் பண்ணி கேளுங்க. இல்லாட்டி டைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓ இந்த இஆர் ஓஆர் ஐஆர் யூஆர் அப்புறம் ஏஆர் இது எல்லாமே வந்து இதுக்கு பாசி ஆர்ன்னு பேரு. ஏன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா எது லில்லிஸ்லியா ஐஐஇடி ஐஐஇடி இது என்ன எப்படின்னா என்ன நீங்க டைப் பண்ணிருக்கீங்க? ஐஇடி லைடுன்னு லைடு லைடுன்ற வேர்டு இப்படி வரும்ல. ஐடு லைடு இப்படி சொல்றீங்களா? நீங்க என்ன டைப் பண்ணிருக்கீங்க? ஐஇ வேர்ட்ஸ் இஐ வேர்ட்ஸ் இனிமேல் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். நீங்க இதை இப்படி டைப் பண்ணிருக்கீங்க. அது எனக்கு புரியல. ஐஐஇனா என்னது? இப்படி வந்தா எப்படி படிக்கணும்னு கேக்குறீங்களா? ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபாலோ. வாட் இஸ் யுவர் டவுட் தமிழ் வித்யாலயம்? ஐஇ ஐஇ வந்தா ஐஇன்ற சத்தம் தான் கொடுக்கணும். அப்ப நம்ம ஈல்டு அப்படித்தானே படிப்போம். இப்ப நீங்க ஐ எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அத இந்த இ டபுள் இக்கு இ படிச்சோம் இல்லையா? அந்த சவுண்ட் தான் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே கிளியரா? ஸோ எல்லா இடத்துலயும் பாருங்க ஈ சத்தம் ஈஃப். ஸோ இப்போ நீங்க வேற ஒன்று டவுட் கேட்கலாம். இப்போ பை டை இந்த இடத்துல வந்து ஐ சத்தம் தானே மிஸ் போடுது, ஈ சத்தம் போடலையே அப்படின்னு நீங்க கேட்கலாம். தமிழ் வித்யாலயம். ஸோ இது வந்து அடுத்த கிளாஸ்ல வரும். ஐயோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்ல வரும். இப்போ இதை எழுத வேண்டாம் நீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த டவுட் இருந்தா ஓகேங்களா?
ஸோ இது இப்போ எழுத வேண்டாம். அடுத்த கிளாஸ்ல இப்போ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஏவோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்ஸ் ஏஐ, ஏஒய், ஏ டேஷ் இன்னு பார்த்தோம். ஈயோட ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் என்ன பார்த்தோம்? இ டபிள் இ, இஏ, ஒய், அப்புறம் இ டேஷ் இ பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? ஐ டேஷ் இயும் இது பார்க்குறோம். கரெக்டா? இதெல்லாம் என்னது? ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங். ஆல்டர்னேட்னா என்னது? இப்படி வந்தாலும் ஈ படிக்கணும், இப்படி வந்தாலும் ஈ படிக்கணும், இப்படி வந்தாலும் ஈ படிக்கணும், இப்படி வந்தாலும் ஈ, இது இப்படியோ இப்படி. இப்போ படிக்கும் போது உங்களுக்கு ஈஸி ஆயிடும். இந்த காம்பினேஷன் எல்லாம் வந்தா நான் ஈன்ற உங்க தமிழ்ல இந்த ஈ இருக்கு இல்லையா, அந்த ஈ தான் இங்க படிக்கணும்னு எனக்கு தெரியும். ஆனா எழுதும் போது எப்போ மிஸ் இந்த ஈ எழுதணும், எப்போ மிஸ் இந்த ஈ எழுதணும்னா அது உங்களுக்கு கான்செப்ட் புரியணும். அதாவது பாக்குறதுனா பார்வை இந்த ஸ்பெல்லிங் தான், கடல்னா இந்த ஸ்பெல்லிங் தான் அப்படின்னு உங்களுக்கு கான்செப்ட் புரியணும். அப்படி இல்லைன்னா அந்த இடம் மட்டும் மனப்பாடம் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் ஈக்கு இவ்வளவு ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் இருக்குன்றது மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபானிக்ஸ் மெயினாவே வந்து ஏர்லி ரீடிங். உங்களுக்கு ஒன்ஸ் ரீடிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சுன்னா டெய்லி படிக்க படிக்க உங்களுக்கு அந்த ஸ்பெல்லிங் ஆட்டோமேட்டிக்கா நம்ம பிரெயின் வந்து அதை அக்செப்ட் பண்ணி நம்மளால ஈஸியா எழுத முடியும். நீங்க இப்ப பிரச்சனையே வந்து உங்களுக்கு படிக்க வரலனால அந்த லாங்குவேஜ் மேலேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஓகேங்களா? அப்போ ஐயோ இங்கிலீஷ்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நீங்க படிக்கிறது விட்டுருவீங்க. அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸ் எடுத்து படிங்க. இந்த மாதிரி கூட்டி கூட்டி படிச்சீங்கன்னா ரெகுலரா வர வேர்ட்ஸ் எல்லாம், இப்ப எங்க காலத்தெல்லாம் நான் பாத்தீங்கன்னா எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபானிக்ஸ் எல்லாம் இல்லை. இத்தனை ஸ்பெல்லிங்கும் நாங்க மனப்பாடம் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி நம்ம பிரெயின் வந்து நீங்க டெய்லி இப்படி இப்படி கூட்டி கூட்டி படிக்க இனிமேல் உங்களுக்கு சவுண்ட்ஸ் போட்டு படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க பார்த்தாலே இதை ஃபீல்டுன்னு படிச்சிருவீங்க, தீஃப்னு படிச்சிருவீங்க. த பாயிண்ட் இஸ் த பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் தான் நம்ம எல்லாருக்குமே லேக்கிங். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சீக்கிரமா சின்ன வயசுலே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஈஸி ஆயிடும் அந்த லாங்குவேஜ். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த ஃபானிக்ஸ் பண்றதே. ஒன்ஸ் படிக்க சூப்பரா வந்துடுச்சுன்னா எழுதவும் சூப்பரா வந்துடும். தட் இந்த இடத்துல வந்தா இந்த பிளேன் இப்படி எழுதணும், இது வந்து பிளேனா இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் வருது, இந்த பிளேன் எழுதும் போது இந்த ஏஐன்ற வவல் வருது. எப்போ மிஸ் தெரியும் இந்த ஏ டேஷ் இ எழுதணுமா ஏஐ எழுதணுமா? பிராக்டிஸ்ல வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? மீனிங் புரிஞ்சு போச்சு, எந்த இடத்துல எந்த பிளேன் எழுதணும்னா ஈஸியா வந்துடும். ஆல் ரைட். ஓகே, இப்போ நம்ம ஈஸியா புரிஞ்சிடுச்சா? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? நவ் லெட் மீ கோ டு த இப்போ இஐ. இஐயோட பார்க்க போறோம். இஐ பார்க்க போறோம் வேர்ட்ஸ். இஐ கூட இது ரொம்ப ஈஸி. ஏன்னா ரெண்டு வவல் சேர்ந்து வரும்போது ஈன்றது தான் அதோட பெயர் சொல்லும். இது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஏன்னா இங்க வந்து ரூல் படி பார்க்க போனா ரெண்டு வவல் சேர்ந்து நடக்கும்போது முதல்ல இருக்கிறது அதோட பெயரை சொல்லும் தான் நம்ம படிச்சோம். பட் இது மட்டும் கொஞ்சம் ஐ மட்டும் இத பேர் சொல்லாம இங்க பேர் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஐஇ காம்பினேஷன் பார்த்தாலும் ஈன்னு படிக்கணும், இஐ காம்பினேஷன் பார்த்தாலும் ஈன்னு படிக்கணும். இப்ப இதோட வேர்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இத படிங்க படிங்க. உங்க எல்லாருக்குமே இப்போ படிக்க வரணும். எழுதுறது பிராக்டிஸ்ல வந்துரும், எந்த டைம்ல எந்த ஈ போடணும்ன்றது. கமான் கமான், நான் படிக்க மாட்டேன், நீங்க தான் படிக்கணும். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு படிக்க வருதா இல்ல படிக்க வரலையா? இப்ப நான் படிச்சு காமிக்கட்டுமா? படிக்கட்டுமா? பாருங்க. ஈஸ், சீஸ் வந்ததா? ஈ லாஸ்ட்ல வரும்போதெல்லாம் கவனிங்க. கம்னு இருக்கு, சைலண்டா இருக்கு. ஈ ரொம்ப சேட்டக்காரன். ஒண்ணு கம்னு இருப்பான், இல்லாட்டி பக்கத்துல இருக்கிறவன ஏய் நீ சவுண்ட் போடாத, பேரை சொல்லு டேய் அப்படின்னு. ஈ ரொம்பவே ரொம்ப பவர்ஸ் இருக்கு ஈக்கு. ஓகேங்களா? எப்பாவது இந்த வீய வந்து தனியா கடைசியில வரக்கூடாது. வீக்கு பதிலா ஈ வந்துரும். ஏதாவது இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் எல்லாம் வரும்போது என்ன பண்ணுது, இதை வந்து மேஜிக் பண்ணி அதோட பெயரை சொல்ல வைக்குது. இல்லாட்டி கடைசியா வரும்போது சைலண்டா இருக்கு, இல்லாட்டி வை தம்பிய சொல்லுது நீ போ எனக்கு பதிலா ஈன்ற சவுண்ட் போடு. ஸோ ஈ வந்து ரொம்ப சேட்டக்கார பையன். ஓகே பாருங்க, இங்கு. அதே மாதிரி ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங்கும் பாத்தீங்கன்னா ஈக்கு நிறைய இருக்கு பாருங்க. இப்ப வரைக்குமே நம்ம பார்த்துட்டோம். டபிள்இ, இஏ, ஒய் டேஷ், இஐ, ஐஇ, இத்தனை ஸ்பெல்லிங்கும் ஈ வச்சிருக்கான். ஆனா கடைசியா வந்தா சைலண்டா இருப்பான். பாருங்க எப்படி எல்லாம் பண்றான் இந்த ஈ. இங்க பாருங்க, ர், எ, ரி, ஸ்,
இங்க பாருங்க சி வந்து என்ன பண்ணுச்சு, எஸ் தான் சொல்லுச்சு. ஏன்னா சிக்கு பக்கத்துல யார் வந்திருக்கா, இ வந்திருக்கா. அப்போ சி வந்து என்ன சொல்லுச்சு கவனிங்க, இந்த இடத்த ரிக்கீவ்னு படிக்க கூடாது, கிடையாது இங்க. சி வந்து இந்த இடத்துலயும் பாருங்க சீலிங் தான் படிக்கிறோம், கீலிங்னு படிக்கிறது இல்ல நம்ம. ஓகேயா? சோ இந்த ரூல் அடிக்கடி பாருங்க, இந்த இடத்துல எல்லாமே சி வந்து சத்தம் தான் கொடுக்குது. ஏன்னா சிக்கு பக்கத்துல இ வந்திருக்கா பாருங்க. receive, conceive, conceive, conceive. English words do not end in V. E வந்திருக்கா? perceive, purse, S வந்து S sound தான் போடுது. perceive, receipt. இது receipt, இந்த P வந்து silent. ஓகேங்களா? receipt. ரிசிப்ட்னு படிச்சா தப்பு கிடையாது, பட் அது கரெக்டான ப்ரொனன்சியேஷன் கிடையாது. ஆனா ரிசிப்ட்னு படிக்க வரும், பட் அது ரிசீட். ஆல் ரைட், கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இது கிளியர் ஆயிடுச்சா? ஐயும் ஈயும் ரெண்டுமே வந்தாலும் ஈன்னு தான் படிக்கணும். சாப்பு மல்கண்டா கிளியர்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்க பாருங்க, நான் இன்னொரு மிஸ், இவ்வளோ ஈ சொல்லிட்டீங்க, இப்போ இன்னொன்னு சொல்ல போறீங்களா? இ வை கூட இ, ஆனா அது காமன் லாஜிக் தான். ஏன் ஈவை இப்ப பாருங்களேன், இந்த வேர்டு எழுதுறேன், ஆலி. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு வவல் இருக்கா, இங்க ஒரு வவல் இருக்கா. அப்ப இந்த ஈன்ற லாங் வவல் தானே சொல்லுச்சு, ஈன்ற லாங் தானே. அப்ப இதுவும் ஈ தானே அர்த்தம். இப்ப இது ஒரு ஈ, இதுவும் ஒரு ஈ. அப்ப டபுள் ஈ வந்தா ஈ தானே. உங்களுக்கு ஃபாஸ்ட் ரீடிங்காக நான் என்ன சொல்றேன்னா, ஈவை பாத்தீங்கன்னாலும் ஈன்னு படிங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா லாஜிக் அதுதானே. இப்ப இன்னொரு வேர்டு எழுதுறேன் பாருங்க, ஹன், ஹன் ஈ. இது ஈ ஆல்ரெடி. இந்த ஒய் யாருக்கு பதிலா வந்திருக்கா, லாங் ஈவுக்கு பதிலா தானே வந்திருக்கா. அப்போ டபுள் இ வந்தாலும் ஹனி தானே. ஸோ ஈவை பார்த்தாலே ஈன்னு படிச்சிருங்களா பேசாம, அது ஈஸி தானே. ஓகேங்களா? இங்க ஆல்ரெடி ஒரு வவல் இருக்கு, இது ஒரு வவல், மல்டி சிலபிக் வேர்ட், ரெண்டு வவலுக்கு மேல இருக்கு. அப்போ ஒய் வந்து ஈ சத்தம் தான் போடும். அப்போ ஈவை கூட ஈன்னு படிங்கன்னு சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ ஃபாஸ்ட் ரீடிங்காக ஈவை கூட ஈன்னு தெரிஞ்சுக்கோங்கன்ற. ஓகேயா? ஸோ லாஜிக் படி பார்த்தீங்கன்னா மணி, ஹனி, இது எல்லாமே வந்து ஈவை, ஈவை டாங்கி, மங்கி, இது எல்லாமே இந்த லாஸ்டா வரதெல்லாம் கீ. கீ இந்த கீ வந்தாலே, கீ அப்படி வந்தாலே கீ, கீ. அப்ப இந்த இடத்துல கவும் ஈயும் ரெண்டு சவுண்ட் தான் இருக்கு. ஓகே, கிளியர் கிளியர்னு சொல்லிட்டீங்க. அடுத்ததுக்கு போலாமா? இப்ப நம்ம ஸ்பிளிட் டயக்ராஃப்ஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஐ டேஷியும் ஐ மீன் ஐஇ இஐ கூட ரெண்டுமே ஈன்ற சத்தம் கொடுக்கும். இப்ப அடுத்த கிளாஸ்ல சன்னி, கரெக்ட் கரெக்ட், சன்னி, இது எல்லாமே வந்து ஈன்ற சத்தம் கொடுக்குது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி யூன்ற வவல் சன்னில இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ திருப்பி ஸ்பிளிட் டயக்ராஃப் பார்க்க போறோம். யாரோட ஸ்பிளிட் டயக்ராஃப் நம்ம இது வரைக்கும் AEIOUஓட இந்த ரெண்டு ஸ்பிளிட் டயக்ராஃபும் பார்த்துட்டோம். அப்போ ஐ டேஷ் இ, ஓ டேஷ் இ, யூ டேஷ் இ, இந்த வேர்ட்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல தானே. அதனால இன்னைக்கு அந்த வேர்ட்ஸும் பார்க்க போறோம். நீங்க ஏ டேஷ் இ வந்து நீங்க கவனிக்கலைன்னா, அந்த கிளாஸ் வரலன்னா இப்போ கவனிங்க, நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது பாருங்க, இந்த வேர்டை நீங்க என்னவா படிப்பீங்க இப்போ? ஃபின், அதாவது ஷார்ட் சவுண்ட் தான் படிச்சீங்க. இப்ப இங்க வந்து ஈ வந்து அவரோட மேஜிக் பண்ண போறார். இந்த மேஜிக் இப்ப இங்க வந்துட்டார். மேஜிக் மேஜிக் பண்ண உடனே என்ன பண்ண போறாரு, இந்த சேட்டக்கார ஈ என்ன பண்ண போறான்னா, இந்த ஐய வந்து இவனை வந்து டேய் உன் பேரெல்லாம் சொல்லாதடா, ஐ மீன் உன் பேரு சொல்லு, உன் சவுண்ட் எல்லாம் கொடுக்காத, நான் வந்துட்டேன் பாரு, அதனால நீ என்ன பண்ணணும், இங்க உன்னோட பெயரை தான் சொல்லணும். ஓகேங்களா? அந்த ஜூனியர் சீனியர் எல்லாம் கலாய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஈ, டேய் கமான், you have to tell your name, you don't have to tell your sound. Okay? Fine, fine. அப்போ ஃபின்ல இருந்து ஃபைனா மாறிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அதான் அந்த மாதிரி தான். இப்ப பாருங்க, திருப்பி இது பாருங்க, இவர் வந்து டிம்மா இருந்தார். இங்க வந்த உடனே இவர் வந்த உடனே இவர் என்ன பண்ணார், மேஜிக் போட்டாரா. அப்ப இவர் வந்து என்ன சொன்னார், பேரை தான் சொல்லணும். ஐமா, டைம். இததான் போன கிளாஸ்ல இந்த ஏ டேஷியும் அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சு சொல்லி கொடுத்தேன்.
ஆல்ரைட். ஸோ மேஜிக் பண்ணிட்டாரா ஈ? ஸோ ஈ வந்து மேஜிக் பண்றதுனால தான் அதுக்கு பெயர் மேஜிக் ஈனும் சொல்லுவாங்க. அப்புறமா சைலண்டா கடைசியா வந்தோடனே அது எதுவுமே பேசாம இருக்கிறதுனால சைலண்ட் ஈயும் சொல்லுவாங்க. ஒரு கான்சனன்ட் அந்த பிரிக்குது. இந்த ஐஇ என்ன படிச்சோம், ஈன்னு படிச்சோம் இல்லையா? அந்த மாதிரி அது ரெண்டுத்தையும் பிரிக்குது. பிரிக்கிறதுனாலயும் அது ஸ்பிளிட் டயக்ராஃப்னு சொல்றோம். ஓகேயா? இப்போ கிளியரா? போன கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணலன்னா அதை தான் வந்து நிறைய வேர்ட்ஸ் நான் காமிச்சிருந்தேன். இது ஹிட்டா இருக்கு. ஹிட்ட வந்து ஈ போட்டதுனால ஹைடா மாறிடும். ஐன்னு சொல்லும். ஹைடு. எல்லாரும் படிங்க. இப்போ உங்களுக்கு படிக்க தெரியும், கான்செப்ட் தெரியும். படிங்க பார்க்கலாம். படிங்க படிங்க. நீங்க தான் படிக்கணும், நான் படிக்க மாட்டேன். நீங்க படிங்க. வேற என்ன எழுதலாம்? ஓகே, படிச்சிட்டீங்களா? நான் படிக்கவா இப்போ? ஹ ஐடு. ஸ்ம ஐல். ஸ்மைல். ல் ஐக்க. ஹ ஐக்க. ஹைக். ம் ஐக்க. மைக். ஸ்ல ஐடு. ஸ்லைடு. ம் ஐன. ஷ் ஐன. வ் ஐப்ப. வைப். ர் ஐப்ப. ரைப். ப ஐப்ப. பைப். ல் ஐன. லைன். ட ஏ. இந்த இடத்துல பாருங்க ஈன் தான் படிக்குது. இந்த இடத்துல தான் ஐன்னு படிக்கும். ட இவ் டிவ் ஐடு. இந்த இடத்துல லாங் சவுண்ட் படிக்குது பாருங்க. ஒரே வேர்டுல ஐ வந்து இந்த இடத்துல அதோட பெயரை சொல்லுச்சு, ஐ மீன் சவுண்ட சொல்லுச்சு. இந்த இடத்துல பெயரை சொல்லுது. ஏன்? பெருசா எழுதி காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஈ வந்து மேஜிக் வந்து இது மேலதான் போட முடியும். இவ்வளவு தூரம் தாண்டி இங்க எல்லாம் மேஜிக் செல்லாது. அப்ப இந்த இடத்துல ஐ இ இ இ ட இவ் டிவ் ஐடு. ஐ இந்த இடத்துல ஐ சொல்லும். ஏன்? ஏன்னா இவர் ஈ இருக்காருல்ல, அவரு அடங்கி நிக்கணும்ல. ஐயோ, நான் இங்க வந்து ஈ வந்து ஈ சொன்னேன்னா அவ்வளவுதான், ஈ கோச்சுப்பாரு. அதனால ஐ தான் சொல்லணும். ஓகேயா? புரிஞ்சுதா? So, ஒரே வேர்டுல ஐன்றது ரெண்டு வாட்டி வருது. ஒரே இடத்துல அது அதோட சவுண்ட சொல்லுது. இந்த இடத்துல அதோட பெயரை சொல்லுது. ஏன் சொல்லுது? ஏன்னா இந்த இப்ப நம்ம ஓ வேர்ட்ஸ் பார்க்கலாம். நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் எழுதுறேன் உங்களுக்கு, சோ தட் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் வரும்போதெல்லாம் இதுதான் பேட்டர்ன் படிக்கிறது. படிங்க படிங்க. இவ்வளவு வேர்ட்ஸ் எழுதுறேன் பாருங்க, படிங்க. படிக்க முடியுதா எல்லாருக்கும்? நான் படிக்கவா? எல்லாருக்கும் படிக்க வர்றது கிளியர்னா ப ஓன. இப்போ இது ஓ எண்ணினா ஒன்னுன்னு தெரியும். இது வந்து ஒரு சைட் வேர்டு இல்ல ட்ரிக்கி வேர்டு. இத வந்து இந்த இந்த ஓ எண்ணிய வந்து இந்த மேஜிக் பண்ணா ஓ ஓ ஓன்னு தான் வருது. ஒன்னுன்னு படிக்க வரல. ஸோ இது வந்து சைட் வேர்டு. ஓ எண்ணி ஒன், அதை மனப்பாடம் பண்ணி தான் படிக்கணும். ஸோ ஒன் வந்துடுச்சுன்னு சொல்லி ஒன்னு ப ஒன்னு அப்படி படிக்க கூடாது. இது என்ன பண்ணுது? ப ஓன போன். க இல்ல ஓப கிலோப். ஸ் இல்ல ஸ்ல ஓப்ப ஸ்லோப். ஸோ இந்த எல்லா இடத்துலயும் ஓ வந்து அதோட பெயரை தான் சொல்லுது. ஹ ஓம ஹோம். வ் ஓட்ட ஓட். ந ஓட்ட நோட். ப ஓல போல். ஸ்ட ஓல் ஸ்டோல். பிர ஓக் புரோக். ஓஸ் ரோஸ். இது பாருங்க எத்தனை பெரிய வேர்ட். ஆடு டேடு. ஓல் டேட் போல். டேட் போல். ஒரு தவளையோட குட்டிய டேட் போல்னு சொல்லுவாங்க. ஃப்ராகோட பேபிய டேட் போல்னு சொல்லுவாங்க. ஸ்டோன். கம்போஸ். த்ர இது பாருங்க டிஹெச் வந்திருக்கு. த்ர த்ர ஓன் த்ரோன். ஓகேயா? எல்லாருக்கும் படிக்க வருதா? எஸ். ஹோல். வெரி குட். தமிழ் வித்யாலயம் ஹோல். இத பாருங்க, நீங்க இப்ப டைப் பண்ணிருக்கீங்க ஹோல். இது கூட ஹோல்,
இதோ ஹோல், WH. WH கூட ஹோல். இந்த ஹோல் வந்து ஓட்டை, இந்த ஹோல் வந்து ஒரு முழுமையான சர்க்கிள் அப்படியெல்லாம் சொல்லணும். ஹோல், a fraction is a part of whole அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஹோல். ஓகேங்களா? அங்க W வந்து கோஸ்ட் லெட்டர்னு சொல்லுவோம். அதெல்லாம் அப்புறமா சொல்லி தருவேன். K சைலண்ட் வேர்ட்ஸ், W சைலண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லி தருவேன். ஓகேங்களா? இப்போ வந்து U'-க்கு போக போறோம். அப்போ இது படிங்க. இந்த இடத்துல என்ன பண்ணோம்? யூ வந்து அதோட பெயரை சொல்ல போகுது. மியூட், மியூட். ஓகேங்களா? படிங்க. இப்ப இத படிங்க. க அப், கப்பு. சவுண்டு தான் கொடுத்தது. ஈ போட்ட உடனே க யூப், கியூப். கப்பு வந்து கியூபா மாறிடுச்சு. எத்தனை சேட்டைக்காரன் பாருங்க இந்த ஈ வந்த உடனே அத கப்ப கியூபா மாத்திடுச்சு பாருங்க. கரெக்ட். ரோப்புன்னு சொல்லியிருக்கீங்க தமிழ் வித்யாலம். வெரி குட். ஸோ அந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். ரோப்பு, ஹோப்பு, அது மாதிரி எல்லாமே நீங்க நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. நான் கொஞ்சம் வேர்ட்ஸ் தான் இங்க எழுதியிருக்கேன் உங்களுக்கு சாம்பிளுக்காக. ஓகேங்களா? வெரி குட். ஓகே, இது பாருங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாமே. ஸோ யூ வந்து யூ' வந்து சம்டைம்ஸ் வந்து ஊன்ற சத்தம் கூட கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த வேர்டு படிங்களேன். இந்த இடத்துல யூ வந்து ஊன்ற சத்தம் தான் கொடுக்குது. ஜ ஜ யூன், ஜூன். ஓகேங்களா? ஜூன் அப்படிதான் வரும் உங்களுக்கு. ப்ரூன், ஃப்ளூட், ரூடு. ஓகேங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஊ தான் சத்தம் கொடுக்குது. யூன்னு சொல்லாம சில டைம் யூ வந்து ஊன்னு சத்தம் கொடுக்கும். ஜூன், ப்ரூன், ரூடு, ஃப்ளூட், ரூல், அப்படி. ஓகேயா? இப்ப நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பார்க்கலாமா? நிறைய டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு. பட் ஆக்டிவிட்டிலையும் இந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் தான் நம்ம நான் ஆக்டிவிட்டி வச்சிருக்கேன். ஓகே, கிளியர் தானே கான்செப்ட்? வெரி குட். ஓகே, லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க வீடியோ பார்க்கலன்னா இதுவும் போய் பாருங்க. நான் ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ஹோமோனிம்ஸும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. இது கூட இது எல்லாமே பாருங்க. இங்க ரீல் ரீல், ரெண்டுமே ரீல் ரீல் தான். ஆனா உங்களுக்கு இந்த ஹோமோஃபோன்ஸ்ன்றதுனா என்னது? சேம் சவுண்ட் பட் டிஃபரன்ஸ் ஸ்பெல்லிங்கா இருக்கும். யாருக்குமே சேம் போனே இருக்காது, சேம் போன் நம்பர்ஸே இருக்காது. அத மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட்டா தான் ஹோமோகிராஃப். அது எல்லாமே நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். ஸோ நீங்க பாக்குறதா இருந்தா அந்த வீடியோ போய் பாருங்க. ரைட், இப்போ நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். so that we can have the word wall activity regarding split diagrams. வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இன்ட்ரெஸ்டிங்னா ஐன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க உங்க எந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு டக்குன்னு பார்த்த உடனே ஒரு வேர்டை பார்த்த உடனே நீங்க என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த லாஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். இருந்தானா அடுத்தது ஈக்கு பக்கத்துல எந்த வவல் இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து ஏ ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லும்? ஐன்னு தான் சொல்லும். ஸோ தயவு செய்து SHINE ஷைன்னு படிக்காதீங்க. ஐன், ஷைன் அப்படின்னு பாருங்க. அப்போ சி ஆப்ஷன் தான் அந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் இருக்கு. இந்த ஆக்டிவிட்டி எதுக்கு பண்றோம்? சோ தட் நம்ம டக்குன்னு ஒரு வார்த்தையில பார்த்தோம்னா எந்த ஸ்பிளிட் டயக்ராஃப் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க தான் இந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்றோம். ஷைன். அடுத்ததாக பாருங்க. காஸ்டியூம், காஸ்டியூம், காஸ்டியூம். இத்தனை பெரிய வேர்ட் நீங்க படிக்கிறான் பாருங்க. யூ' தான் இங்க வந்திருக்கு. ரைட், சாட் பாக்ஸ் சூப்பரா டைப் பண்றீங்க. வெரி குட். காஸ்டியூம். ஸ்ம ஐல, ஐன்றது தான் சொல்லுங்க, இல்லன்னு சொல்லாது. ஓகே, ஐ' சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸ்மைல். எல்லாருக்கும் கூட்டி படிக்க வருதா? எல்லாருக்கும் இப்ப கூட்டி படிக்க வருதுன்னா எஸ், பிளெண்டிங் வருதுன்னா பீன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஐஸ், பிரைஸ். ஐ' தான் இங்க உள்ள ஸ்பிளிட் டயக்ராஃப். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லா ஸ்பிளிட் டயக்ராஃப்ஸும் பார்த்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊன இந்த இடத்துல ஊ தான் சொல்லுது. யூ. ஓகேங்களா? யூ'. வெரி குட். அடுத்ததாக பாருங்க. இப்போ ஸ்பிளிட் டயக்ராஃப், டயக்ராஃப் வந்திருக்கு, ஸ்பிளிட் டயக்ராஃபும் வந்திருக்கு. இந்த வேர்ட்ல CHன்றது ஒரு டயக்ராஃப், A''ன்றது ஒரு ஸ்பிளிட் டயக்ராஃப். ஏடு, ஷேடு.
வெரி குட், வெரி குட். சாட் பாக்ஸ்ல எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. இந்த இடத்துல பாருங்க, இங்க ஏன்ற சத்தம் கொடுக்குது, இங்க ஈன்னு சத்தம் கொடுக்குது. ஒரே ரெண்டு வேர்ட்ஸ்லயும் இருக்கு. பட் டெலீட், இ டேஷ் இ. வெரி குட். டெலீட், பி ஆப்ஷன் தான் கரெக்ட். ரைட், டெலீட். ஐவ், ஃபைவ், ஐவ், ஐ டேஷ் இ. வெரி குட். அடுத்ததாக பாருங்க, ஹ ஓப், ஹோப், ஓ டேஷ் இ. வெரி குட். ஹோப். athlete, இங்க பாருங்க, ஈட், athlete. இது அத்லெட்னு படிக்க கூடாது, ஏன்னா இந்த இடத்துல மேஜிக் இ வந்திருக்கு. அதனால athlete. கவனிங்க நான் எப்படி படிக்கிறேனோ. இங்க டிஹெச் டயக்ராஃப் வந்திருக்கு. athlete, இ டேஷ் இ. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். வெரி குட். athlete. போல், ஓல், ஓ டேஷ் இ தான் கரெக்ட். வெரி குட். அடுத்ததாக பாருங்க, ஹ யூஜ், யூ தான் சொல்லுது பாருங்க. யூ டேஷ் இ, ஹியூஜ். ஜி வந்து ஜ சத்தம் தான் போட்டது பாருங்க, சாஃப்ட் சவுண்ட். க சத்தம் போடல. ஓகேங்களா? அதெல்லாம் கவனிக்கணும். ஈவ், இ டேஷ் இ. வெரி குட். அடுத்தது ஸ்ன, ஏக், ஸ்னேக், ஏக். அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஏக், ஏ டேஷ் இ. வெரி குட். ஏ ஆப்ஷன். தமிழ் வித்யாலயம் சாப்புமல் கண்டா சூப்பரா டைப் பண்றீங்க. Alright. Mine, I dash E, C option correct. Very good. Mine. அடுத்தது பாருங்க. extrema. இது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு போர்ட்ல எழுதி காமிக்கல சிலதெல்லாம். ஸோ நீங்க பார்த்துக்கோங்க. இதெல்லாம் புதுசு, சில வார்த்தைகள் புதுசா இருக்கும். இ டேஷ் இ, எக்ஸ்ட்ரீம். வெரி குட். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கூட எழுதுறதா இருந்தா எழுதிக்கோங்க. இதெல்லாம் கம்பீட், இதெல்லாம் கூட நான் எழுதி காமிக்கல போர்ட்ல. ஈட், கம்பீட், இ டேஷ் இ, கம்பீட். வெரி குட். ஸோ நீங்க ரூல்ஸ் இருக்கிற வீடியோவெல்லாம் திருப்பி போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ச ஏஸ், சேஸ், ஏஸ், ஏ டேஷ் இ. வெரி குட். சேஸ். ஸோ ஒரு வேர்ட்ல டயக்ராஃபும் வருது, ஸ்பிளிட் டயக்ராஃபும் வருது. இந்த இடத்துல சி என்னவா படிக்கும்? ஷார்ப் சவுண்ட்ஸ் தான் கொடுக்கும். க சொல்லாது. ப ஏஸ், பிளேஸ், ஏ டேஷ் இ. வெரி குட். அடுத்தது பாருங்க, பிஹெச் சவுண்ட் வந்திருக்கு பாருங்க. ஓன், ஃபோன், ஓ டேஷ் இ தான் வருது. வெரி குட். பாருங்க அடுத்தது, ஓஸ், ரோஸ், ஓ டேஷ் இ தான் வந்திருக்கு. வெரி குட். நெக்ஸ்ட் பாருங்க, ஏம், ஏ தான் சொல்லணும், ஆம் சொல்லக்கூடாது. வெரி குட். நெக்ஸ்ட், த ஈஸ், இ டேஷ் இ. பி ஆப்ஷன் தான் கரெக்ட். வெரி குட். சூப்பர்வா டைப் பண்றீங்க சாட் பாக்ஸ்ல. வெரி குட். யூட்ட, இந்த இடத்துல யூ என்ன சத்தம் கொடுத்தது? ஊட்ட தான் கொடுத்தது, யூட்ட கிடையாது. ஸோ யூ டேஷ் இஸ் இ ஆப்ஷன். வெரி குட். ஸோ பிளெண்ட் அண்ட் ரீட். எல்லாரும் பிளெண்ட் பண்ணி படிங்க. பாருங்க இத்தனை பெரிய வேர்டு உங்களால படிக்க முடியும். பர், யூமா. இந்த இடத்துல யூ ஏன் சொல்லுச்சுன்னா மேஜிக் இ வந்துருச்சு. பர்ஃப்யூம், யூ டேஷ் இ. வெரி குட். பர்ஃப்யூம். Include, you'd, include. Very good. You dash E. லாஸ்ட் பாருங்க, alone, இல்ல. இந்த இடத்துல வவல் வந்து அதோட பெயர் சவுண்ட் சொல்லுச்சு, இந்த இடத்துல பெயரை சொல்லுது. alone, o dash E. Very good. alone. அடுத்தது shave, shave, a dash E. Very good. English words do not end in V என்ற ரூல் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா இங்க? வெரி குட். ஓட், ஓட், ஓட். லாஸ்ட் வேர்ட் கம்ப்ளீட், கம்ப்ளீட். பாருங்க, கம்ப்ளீட். நம்மளும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட உங்களோட ஸ்பிளிட் டயக்ராஃப் முடியுது. வெரி குட். ஸோ நம்ம சூப்பர்பா இன்னைக்கு ஸ்பிளிட் டயக்ராஃப் முடிச்சிட்டோம்.
ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு நான் ரிவைஸ் பண்ண ரூல்ஸ் எல்லாமே படிச்சுட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல உங்க எல்லாருக்குமே பேராகிராஃப் டெஸ்ட் கொடுக்க போறேன். ஒரு பேராகிராஃப் நான் டிக்டேட் பண்ண போறேன். ஸோ இன்னைக்கு ரிவைஸ் பண்ண வேர்ட்ஸ், டிஜி வேர்ட்ஸ், ஜி வேர்ட்ஸ், டிசிஹெச், சிஹெச், ஒய்யோட ரூல் எல்லாமே நீங்க இன்னைக்கு படிச்சுட்டு வரணும். அதனால தான் நான் இன்னைக்கு ஒரு பெரிய ரீகேப்பே பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் வேணா திருப்பி போய் பாருங்க. அண்ட் அடுத்த கிளாஸ் ஆல் த பெஸ்ட். நல்லபடி நீங்க பேராகிராஃபை எழுத முடியணும். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா ஐ டைப் பண்ணுங்க. ஆல் ரைட், தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். இன்ட்ரெஸ்டிங் சொல்லிட்டீங்க சாப்பு மல்கண்டா. தேங்க்யூ.